ஹலோ கேமர்ஸ், வாங்க சிம்பிளாக ஏடிஎம் ராபரி எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். ஓகே, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க ஏடிஎம் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏடிஎம்க்கு தேவையான ராபரி ஐட்டம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் பாக்ஸ் போட்டு ஸ்லாஷை வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு இப்போ நான் போடுறது அப்படியே போட்டிங்கன்னா ராபரி ட்ரிகரும் ஸ்லாஷ் ராப் ஏடிஎம்னு ஒன்று இருக்கும். அது போட்டிங்கன்னா ராபரி ட்ரிகர் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இருங்க, ட்ரிகர் அடிச்சு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அங்கே எதுனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி எதுனா உங்களுக்கு ஆகலாம். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு மணி கிடைச்சிடுது. நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை போலீஸை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். திடீர்னு வெளியே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே டாக் வெப் மூலமாக போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணலாம், போலீஸை போகிறாங்க பார்க்கலாம். போலீஸ் சீக்கிரம் வாயா, இங்கேயும் அங்கேயும் பாருங்க. போலீஸு 4 போலீஸ் இருக்காங்க. ஒருத்தன் கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க. என்னன்னே தெரியல. போலீஸ் சீக்கிரமா வாயோ. இருங்க வயசு, நான் போலீஸ் வந்தோடனே திரும்ப இது பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். போலீஸ் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு டேக் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவோம். ஃபோன் எடுங்க கையில், ஸ்லாஷ் ஃபோன் லொக்கேஷன் அனுப்புங்க. 6 நம்பர் ஐடிக்கு லொக்கேஷன் அனுப்பி விடணுமா? இல்லையா? ஃபோன் ஸ்லாஷ் ஃபோன் போட்டு ஜிபிஎஸ் எடு. எங்கே? ஜிபிஎஸ்ல கீழே லொக்கேஷன் 6 நம்பருக்கு. சரி, அடுத்து லொக்கேஷன் அனுப்பியாச்சு. இருந்தால் நான் போலீஸ் வந்த உடனே கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இருங்க, போலீஸ் வரட்டும். டக்குன்னு அவர் வந்தாலே ராபரி ஸ்டார்ட் தான். அவங்களுக்கு கதை வெயிட்டிங்க. ஏங்க, ஒரு மிஸ்டேக் நான் இந்த இதில் பண்ணியிருக்கேன், நீங்களும் அது பண்ணாதீங்க. லொக்கேஷன் அனுப்பி பிடி வந்தோடனே நீங்கள் லொக்கேஷனை மட்டும் மாற்றிக்கோங்க. பாருங்கள், லாஸ்ட்டில் சொல்லுவான். பிடி வந்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண வச்சேசிங்க. அவன் பிடி வந்துட்டு நிச்சு ரெடியாக கேட்பான். இன்ஜின் ஆன் பண்ணிட்டேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் ஓடிடாதீங்க. பிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே, என்ன ஐடியா? ரெடி போடு. ஓகே, ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டான். போகலாம். ஈஸியாக ஐசெட் மிஸ் பண்ண வைக்கலாம். பாருங்க, வலை. நீங்கள் ஒன்றும் இல்லை, இவனுக்கிட்ட நீங்கள் இங்கே போலீஸ்கிட்ட நீங்கள் டர்ன் வளைச்சினே இருங்க. அவங்க கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஐயோ வண்டி அடிச்சிட்டாங்க. பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் ஷூட் அவுட் எடுக்கலாங்க. நீங்கள் ஷூட் அவுட் எடுக்க தேவையில்லை, எடுக்காதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் எடுக்காதீங்க. ஐசெட் மிஸ் பண்ணுவீங்க. போடு. ஐசெட் மிஸ்ஸா? இல்லை, வருவோம். போ வண்டி எடுத்துட்டு போ. விழுந்துட்டு போய். ஓகே, சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வருவாங்க. சுற்றி அதே ராபரி லொகேஷன். நீங்கள் எங்கேயும் அவளையும் என்ன ஐசெட் மிஸ் ஆகல. போலீஸ் பின்னாடி இன்னும் வந்துட்டே இருக்கான். சரி, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஹைவே ரூட் எடுத்தோம்னா கொஞ்சம் முடிஞ்சது. சொல்லி என்னாச்சு? கொஞ்சம் எங்கே சந்தை ஓடுங்க. அப்போ தான் ஐசெட் மிஸ் பண்ணுங்க. பாருங்க, இப்போ இங்கே இங்கே சந்தில் போயிட்டு ஐசெட் மிஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஐசெட் மிஸ்ஸா? இல்லை, வந்துட்டான். விட்டு டே வர வர லெஃப்ட். ஓகே, போயிட்டு மாட்டிக்கணும். ஐசெட்டு மிஸ் பண்ணு. ஓகே, ஹைவேக்கு போனதான் வேலைக்காகும். கீழே எடுத்து நம்ம ஹைவேக்கு போயிடுவோம். ஹைவே. ஓகே, போவோம். சீக்கிரம். இது கொஞ்சம் பெரிய சேசிங்காக இருக்கு. சார், போவோம். வள ஐசெட் இருக்கு. இன்னும் போலீஸ் வந்துட்டே இருக்கான். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கே டயர்ட் ஆகிடும். இந்த மாதிரி பாருங்க, மேலே போயிட்டுனா இப்போ இதில் வலை திரும்பி போயிட்டு திரும்பி அந்த ரோட்டில் வளைச்சி கீழே போங்க. அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். வலை ஐசெட் இருக்கா? வந்துட்டே இருக்கான். பின்னாடி வரான். வலை திரும்பி மேல் ரோடு கனெக்ட் ஆகும். அந்த ரோடுக்கே போயிட்டோம். திரும்பி வளைச்சி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வாங்க
அவ்வளோதான் ஐசெட் மிஸ்ஸு. அவ்வளோதான் ஐசெட் மிஸ்ஸு. போயிட்டீங்கன்னா கூல்டவுன் ஏரியா விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கூல்டவுன் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராபரி ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் பிடி பேக் ஆகிடும். ஓகே ஓகே. எங்கள் கீழே என்ன பண்ணுவோம், நான் ஐசெட் மிஸ் ஆகிடுச்சு. கூல்டவுன் போங்க. எங்கன்னா போய் மறைஞ்சிக்கோங்க. நிஜம் ரோட்லேயே நிச்சயமாக போலீஸ் பார்த்தாலும் பிடிச்சிவோம். மறைஞ்சிக்கோங்க. எங்கே போகலாம்? இது இந்த வீட்டு மேலே போயிடும். போடு போகலாம் போய். ஓகே, இங்கே கூல்டவுன்லாம் போலீஸ் வரானா? ஏய் எப்படா போலீஸ் வந்துட்டு இருக்கிறான். நிற்கிறான். என்ன பண்ணுறான்னு தெரியல. மேலே போகிறான். எப்படி இந்த லொக்கேஷன் தெரியும்? அவன் எப்படி நிற்கிறான்? இது ஒரு நிமிஷம். ஜிபிஎஸ் நான் அதுதான் ஸ்டார்டிங்கே ஒன்று சொல்லியிருப்பேன். ஜிபிஎஸ் வந்து ஆனில் மேலே ஜிபிஎஸ் வந்து நீங்கள் ஆனில் வைக்காதீங்க. போலீஸ் காமிச்சிட்டிங்கன்னு எடுத்துடுங்க. இப்போ ஃபோன் எடுத்து திரும்பி ஜிபிஎஸ் வேறு இருந்தால் நம்பர் இது டேப் வச்சு எந்த வேறு எதுனா 8 நம்பருக்கு ஜிபிஎஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ ஜிபிஎஸ் இருக்கிறனால தான் அவன் கரெக்டாக சேசிங் பண்ணிட்டு வரான். இல்லைன்னா அப்பயே ஐசெட் முடிஞ்சிருக்கும். இது ஜிபிஎஸ் 8 நம்பர் முடிச்சுட்ருவேன். இருங்க பார்க்கலாம். முடிஞ்சு 8 நம்பருக்கு லொக்கேஷன் வச்சு இன்னும் போலீஸ் காமிங்க. வேண்டாம். ரிவர்ஸ் இடுங்க. போ. மாட்டி. போ. ஐசெட் மிஸ் பண்ணி ஆகணும். இனிமேல் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஜிபிஎஸ் இதெல்லாம் தவறி போலீஸ் அமுச்சு விட்டீங்கன்னா நானே எனக்கு அமுச்சுட்டேன்னு தெரியல. ஜிபிஎஸ் தெரியும். ஏன்னா நான் ராபரி ட்ரிகர் பண்ணும்போது இன்னொரு போலீஸ் ராபரி அக்செப்ட் பண்ணாரு. அவரு மண்டை வெடிச்சதாட்டருக்கு. அதுக்கு தான் இவர் வந்து லொக்கேஷன் கேட்டார். அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டான். ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஜிபிஎஸ்மா. திரும்பி பிரிட்ஜுக்கே போங்க. பிரிட்ஜுக்கு போயிட்டோன்னா அவங்க கொஞ்சம் விட்டுருவாங்க. பிரிட்ஜுக்கு போய் திரும்பி ஆட்டு காமிங்க. அவன் முடியாதுன்ற வண்டியெல்லாம் பார்க்க சொல்லிடுச்சு. எங்கே போய் நிற்கிதோ. ஓகே போலீஸ் கீழே தான் இருக்கான். வள போ திரும்ப. ஐயோ போலீஸை காணோம். ஐ திங்க் ஐசெட் மிஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான் ராபரி கம்ப்ளீட். நீங்கள் கூல்டவுன் டைம் வச்சு முடிச்சுடுங்க.